நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா நம்ம அன்னபுண்ணியம்மா இல்லாத டைம்ல நம்ம மல்லிக்கு ரொம்ப பிரச்சனைகளும் உண்டு பண்ணிட்டாங்க. நிறைய குடைச்சல்களை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ மல்லியோட அண்ணாணி எல்லாம் வந்தாங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம அன்னபுண்ணியம்மா இருந்திருந்தா இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடியை கொடுத்துருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம அன்னபுண்ணியம்மா பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ராஜேஸ்வரி சைலண்டாவா இருக்க போறாங்க? கண்டிப்பா இருக்க போறதுல. என்ன, ரஞ்சிதா தெரிஞ்சுக்கிட்டாங்க அன்னபூர்ணி தான் ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பவுடர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதை போயிட்டு உடனே ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ராஜேஸ்வரி ரொம்பவே கடுப்பாங்கிறாங்க. என்னோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, கனடால இருந்ததுல ரொம்பவே பிரைட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பியூட்டிஷியனை வர சொல்லியிருந்தேன். ஆனா என்னோட முகத்தை இப்படி செஞ்சு வச்சுட்டாங்க இந்த அன்னக்காவடிங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். அது மட்டும் இல்ல ரஞ்சிதா, இந்த விஷயத்த பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். விஜய் வீட்டுக்கு வரட்டும், விஜய் வந்த அப்புறம் இந்த விஷயத்த பத்தி நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதாவுக்கு மனசு கேட்கலதான். சோ நம்ம போதும் பொண்ணு பாட்டி இருந்திருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடியை கொடுத்திருப்பாங்க. ஆனா ராஜிமா அவங்களோட விஷயத்த மட்டும் பாக்குறாங்க. ராஜிமா இவ்வளவு பில்டப் பண்றாங்க, ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஒரு சில வார்த்தைகள் நம்ம ரஞ்சிதா போதும் பொண்ணை பத்தி ராஜேஸ்வரி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனா ராஜேஸ்வரி அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுல நான் தான் டாப்பு, எனக்கு மேல யாருமே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு திமிரான ஒரு எண்ணத்தையே ராஜேஸ்வரி வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால ரஞ்சிதா போயிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி நான் போதும் பொண்ணு பாட்டியை வர சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னா கூட கண்டிப்பா ராஜேஸ்வரி இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கு நம்மளோட ராஜ்யமா எந்த வழியில போறாங்களோ அதன் பின்னாடி நம்ம போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நினைச்சிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா ராஜேஸ்வரியே நினைச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா அது ஒருபோதும் நடக்காதுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஜய்க்கு பாத்தீங்கன்னா மல்லி மேல ஒரு தனிமையான பாசம் வரதான் போகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லாம போயிட்டாங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம மல்லி தான் பாத்தீங்கன்னா விஜய ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க. சோ நம்ம விஜய்க்கு தேவையான விஷயங்கள் வேலைகள் எல்லாத்தையுமே மல்லி தான் பாத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜேஸ்வரி மல்லிய பத்தி தப்பா விஜய் கிட்ட சொன்னா கண்டிப்பா விஜய் நம்ப போறது இல்லைங்க. ஆனா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வந்ததும் வராதமா இது எல்லாமே நீ கொடுக்குற இடத்துனாலதான் நடக்குது, நீ இதெல்லாம் மறைமுகமா செய்யறியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பள்ளியுமே விஜய் மேல தூக்கி போடலான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.